அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 4வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, குர்ஆனை திறந்தவுடன், ஏன்னா குர்ஆனும் ரமலானும் அப்படின்னு சொல்லும் போதே ரமலானை விட்டு குர்ஆனையும் பிரிக்க முடியாது, குர்ஆனை விட்டு ரமலானையும் பிரிக்க முடியாது. எப்படி இந்த குர்ஆன், இந்த ரமலான் என்று சொன்னாலே நோன்பு பிரத்யேகமான ஒரு அமலோ, அந்த நோன்பை விட ஒரு மடங்கு குர்ஆன் என்கின்ற ஒரு அமல் ஒரு பிரத்யேகமானது இந்த ரமலானுடைய மாதத்தில். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு மாற்று மத சகோதரர்களே கேட்பாங்க, எதுக்காக நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்டா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எங்களுடைய வேதம் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கின்றோம். இந்த வேதம் அவ்வளவு சிறப்பானது. ஆமா, இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியே இந்த வேதம் தான். அந்த வேதத்தின் அடிப்படையில தான் நாங்க வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் முஸ்லீம். அப்ப இது அதற்காகத்தான் நாங்க நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதன் அடிப்படையில இந்த குர்ஆனை எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய 3 நோன்புகள் முடிவடைஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில 4வது நோன்பு பகல்ல நம்ம நோன்பு நோக்க போறோம். 3 நோன்புகள்ல எத்தனையோ ஜுசுக்களை நம்ம முடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க குர்ஆனை புரட்டும் பொழுது என்ன நியத்துல, என்ன நோக்கத்துல நம்ம குர்ஆனை புரட்டுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியத் என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு ஜுஸு முடிச்சிடணும்ப்பா. ஒரு சிட்டிங்ல ஒரு ஜுஸு, இது யதார்த்தமானது தானே. எப்படியாவது ஒரு அரை ஜுஸு, ஒரு ஜுஸு இந்த இதுல நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நியத்துல, ஒரு எண்ணத்துல நம்ம குர்ஆனை திறப்போம். ஆனால் இன்றிலிருந்து எப்பயுமே நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது, குர்ஆனை பேப்பர்களை புரட்டுறதுல நன்மைகள் கிடைக்குமே தவிர மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது. அப்படிதான், அதானே உண்மை. நன்மைகள் அல்ஹம்துலில்லாஹ் உண்மைதான், நன்மைகள் கிடைக்கும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மாற்றங்கள், அதனால இப்ப நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்று நைட்ல நாங்கள் குர்ஆனை திறக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4 எண்ணம், இந்த 4 ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். குர்ஆனை பார்த்தவுடன் 4 விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். 1, ஹாதா கலாம் ரப்பி, இது என்னுடைய இறைவனின் வார்த்தை. இது என்னுடைய இறைவனின் வார்த்தை. இப்போ இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய நமது ஒரு கடிதத்தை நம்ம கடகடன் வாசிப்போமா? நிறுத்தி நிதானமாக ஒரு அன்பான ஒரு மனிதர்கள், நம்ம மேல பிரியமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, அப்படியே கடகடன் வாசிச்சுட்டு போயிடுவோமா? ஒவ்வொன்றையும் எப்படி எழுதியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல நிப்பாட்டி யோசிப்போம், சிந்திப்போம், அழுகிறக்கூடிய இடத்துல அழுகுவோம், சிரிக்கக்கூடிய இடத்துல சிரிப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இறைவனின் வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது மூசா நபியுடைய சம்பவம் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேசிய நபியாச்சு. இப்ராஹிம் நபியுடைய சம்பவம், இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்துல கலீல், அவருடைய நண்பராச்சே. சுப்ஹானல்லாஹ். மரியம்மா, ஒழுக்கத்திற்கு பேர் பண்ண ஒரு பெண்ணை. இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியலனாலும் அந்த இடத்துல நம்ம ஒரு உணர்ச்சி ஏற்படணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இத்தனை பேர், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகள், பெயர்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் நிப்பாட்டி சில சிந்தனைகள் இன்ஷா அல்லாஹ். இது குர்ஆனை நம்ம புரட்டும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தை புரட்டுவதற்கு இது நமக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆன் எப்படியெல்லாம் நமக்கு ஒரு கைடா இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படியெல்லாம் நமக்கு நம்மளுடைய உள்ளத்தை மாற்றுது தெரியுமா? ஆறுதலா இருக்கும் சில நேரம். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் ஆறுதலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் அரவணைப்பை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் நம்மளை எச்சரிக்கை செய்யும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் கட்டளையிடும், இப்படித்தான் நீ நடக்கணும் அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் ஆலோசனை சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தை சில நேரம் தனிமையில் இருக்கும் பொழுது நமது நண்பனாக கூட இந்த குர்ஆன் வரும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பரிணாமங்கள் வர வேண்டும் என்றால் இந்த எண்ணத்தோடு குர்ஆனை புரட்டணும். ஹாதா கலாம் ரப்பி, இது என்னுடைய இறைவனின் பேச்சு என்கின்ற எண்ணத்தோடு. 2வது என்ன? இந்த குர்ஆனை புரட்டும் பொழுது 2வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம நேரடியா பார்த்தது கிடையாது. ஆனா நாயகத்தின் வாழ்வை பார்க்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை பார்த்துக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். இங்க எனக்கெல்லாம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கணும். என்னன்னா, சொர்க்கத்துக்குள்ள போன உடனே நபியை முதல்ல நம்ம பார்த்த உடனே
அல்லாஹ் ஒரு சலாம். எப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். நம்ம மதீனாவில் நின்று ரவுலா ஷரீஃப்க்கு முன்னாடி அது நிற்கும் போது உள்ளமெல்லாம் உடலெல்லாம் புல்லரிப்பா இருக்கும். சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தானா எங்கள் நபி, நீங்கள் தானா அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை பார்க்காம நீங்க எங்கள் மேல நேசம் கொண்ட நபி நீங்க தானா, நாங்க தான் உங்களை விட உங்களை உயிரை விட நேசித்தவங்க நாங்க தானா, சுப்ஹானல்லாஹ். நபியே எங்களுக்காக தான் நீங்க அழுதீங்களோ, நபியே எங்களுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க எங்களுக்காக அர்ப்பணிச்சீங்களோ, நபியே ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி எங்களுக்கு மறக்காம எங்களுக்கு துவா செஞ்ச நபி நீங்க தானா, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது ஒரு இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும் நமக்கு. அப்படிதான் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அப்படிதான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொன்றையுமே நம்ம கேட்க போறோம். அபூபக்கரை பார்க்க போறோம், உமர், உஸ்மான், எல்லாரையுமே இந்த ஹிஸ்டரியாவே பார்த்து கற்பனையிலேயே ஒரு 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 இதுல போய் கொண்டு இருக்கக்கூடிய நாம ஒரிஜினலா மறுமையில பார்க்கும் போதெல்லாம் இப்படிலாம் நம்ம பேச போறோம், பேசணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது எதுக்காக சொல்ல வந்தா, இப்படியான நபியின் வாழ்வு தான் இந்த குர்ஆன்மா. வெறுமனமே புரட்டி நன்மைக்காகவோ அந்த பேப்பர் அந்த ஜுசுக்களை அந்த குர்ஆனை முடிப்பதற்காகவோ அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்போ புரட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையே இதுதானே, இப்படித்தானே வாழ்ந்தார்கள் நபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு புரட்ட ஆரம்பிக்கணும். இது நம்மளுடைய உள்ளத்தை புரட்டும். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமல் என்றால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. அதாவது அதிகமாக சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு சஹாபி என்றால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹப்பாப் சொல்றாங்க, இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்கள் எத்தனையோ இருக்குது, ஆனால் குர்ஆன் தான் இறைவனின் நேசத்தையும் நெருக்கத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை ஓதும் பொழுது இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமலை நாம் ஓத போகிறோம். சில நேரம் யோசிக்கணும், சில நேரம் சிந்திக்கணும், சில நேரம் அழணும், சில நேரம் அதை பார்த்து லத்தத் அதனுடைய சுவையை உணர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாம் இந்த ரமலான் மாதத்துல, ஏன்னா மற்ற மாதங்கள் குர்ஆனை நம்ம எல்லாருமே தான் இவ்வளவு நம்ம பழக்கத்துல என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். அப்படிதானம்மா இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனோட தொடர்பு இருக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் நமக்கு உண்மையாகவே வந்தே ஆக வேண்டும். அதுதான் ஒரு மாற்றத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனுடைய நெருக்கம் அப்படிங்கிற போது இந்த சில விஷயங்கள் குர்ஆனுடைய சிறப்புகள் நமக்கு ஞாபகம் வரும். 4 சிறப்பு அல்ல 3 சிறப்புகள் முக்கியமாக இருக்கும். எப்படின்னா, 1க்கு 70 700 மடங்கு வரைக்கும் நமக்கு நன்மை கிடைக்க போகுது இந்த ரமலான் மாதத்துல. மற்ற மாதத்துல 1க்கு 10 நன்மை வச்சுக்கோமே, இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களை ஹர்ஃபுகளை ஓதும் பொழுது நமக்கு 1 700 மடங்கு வரைக்கும் நன்மை கிடைக்கும். இது உண்மையான ஒன்று. 2வது சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனில் நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும், மன அமைதி, சக்கீனத் என்கின்ற நிம்மதி கிடைக்கும் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது. எத்தனையோ விஷயங்களை நம்ம நிம்மதி தேடிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் குர்ஆனே இருக்கக்கூடிய நிம்மதி, நான் அல்லாவே அதைத்தானே சொல்றேன், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப். நீங்க அப்படி அதாவது அறிந்து கொள்ளுங்கள் மக்களை, உள்ளத்துல அமைதி வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்க என்ன செய்யுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல 3வது விஷயம், நம்ம குர்ஆனை ஓதி ஓதி எந்த அந்தஸ்துக்கு வந்துருவோம் தெரியுமா, மலக்குமார்களின் அந்தஸ்துக்கு அல்லாஹ் ஈக்குவல் ஆக்குவானா. சுப்ஹானல்லாஹ். கராமன் அதாவது மலக்குமார்களுடைய அந்தஸ்துக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குர்ஆனை ஓத ஏன்னா மலக்குமார்களுடைய பிரத்யேகமான அமல் என்ன, இறைவனை நினைவு கூறுவது. அப்ப இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய அந்த அமலுக்கு ஒப்பாக குர்ஆன் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு தெரிய வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த 3 சிறப்புகளும் குர்ஆனுக்கு உண்டு. அதே போல அல்லாஹ் குர்ஆனை எப்படி பாதுகாத்திருக்கான் தெரியுமா, ஒன்று நம்ம ஓதுவதின் மூலம் பாதுகாக்கிறான், ஹிஃப்ல், அதாவது ஓதுவதின் மூலம் மனிதர்கள் ஓதக்கூடிய அந்த நேரத்துல பாதுகாக்கிறான். 2வது மனிதனுடைய உள்ளத்துல குர்ஆனை பாதுகாக்கிறான். 3வது மனிதன் அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்வதன் மூலம் குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இந்த 3 கேட்டகரியா தான் இன்று வரைக்கும் குர்ஆன் நிலைத்திருக்கிறது. அதானே உண்மை. ஓதக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஹாஃபில்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல குர்ஆனை எடுத்து ஓதி அமல் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படியான சிறப்புமிக்க இந்த குர்ஆனை ஓதும் போது இறைவனின் நெருக்கம் கிடைக்கும். அந்த எண்ணத்தோடு குர்ஆனை புரட்ட ஆரம்பிக்க வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில். 3வது. 4வது என்ன, இந்த குர்ஆனை புரட்டும் பொழுது நமக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன இருக்க வேண்டும் என்றால், மறுமையில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ, நாம் அண்டி அரவணைத்து வாழ்ந்த உறவினர்களோ, யாரும் எவையும் ஆட்சியோ அதிகாரமோ நமக்கு உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யும்.
அப்ப அந்த குர்ஆனை புரட்டும் பொழுது என்ன ஞாபகம் வரணும்? நண்பா, உன்னை மறுமையில நான் இப்போ உன்னை தழுவி கொண்டிருக்கிறேன், என்னை மறுமையில் கைவிட்டு விடாதே, கைவிடாது. ஏன்னா மற்ற அமல்கள் இப்ப நோன்பு வைக்கிறோம், மற்ற அமல்கள் செய்யறோம், இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் பரிந்துரை செய்யும் தான். ஆனா இந்த குர்ஆனுக்கும் மற்ற அமல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்துல வாதாடும். அல்லாஹ் இந்த அடியான மன்னிச்சுதையா அல்லாஹ், என்னிடத்துல நிறைய என்னோடு தொடர்பு கொண்டான் யா அல்லாஹ், என்னை நேசித்தான், என்னை மனநமிட்டான், என்னை பார்த்து அஞ்சினான், என்னை கொண்டு வாழ்ந்தான், அதனால் என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் நீ எப்படியாவது சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் இந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் பரிந்துரை செய்து வாதாடி நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலை, அந்த குர்ஆனை நம்ம விரும்பனமே பார்த்து ஓதுறதுல புரட்டும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும் அப்படிங்கிற நியத்தின் அடிப்படையில ஓத வேண்டும். கடைசியாக சஹாபி எப்படியெல்லாம் சஹாபாக்கள் ஓதி இந்த குர்ஆனை நேசித்தார்கள் என்பதற்கான ஒரு சின்ன சம்பவம் சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிக்க வேண்டாம் நினைக்கிறேன். நாளைக்கு அந்த சம்பவம் சொல்லுவோம், சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, டைம் ஆயிடுச்சு. அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறதுல இந்த நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இப்போ மூசா நபி சம்பவம் வருது, இப்ராஹிம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ஆமா அது உண்மைதான். ஏதாவது இப்போ ஒரு குர்ஆன் ஒரு ரமலான்ல நம்ம முழு குர்ஆனையும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கவே தவிர தர்ஜுமா படிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு குறைஞ்சு போயிடுச்சு. நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு குர்ஆன் முடிக்கணுங்கிற கட்டாய ஃபர்ல் எல்லாம் நமக்கு கிடையாதுமா, இது ஒரு சுன்னத்து தான். தாராளமா படிக்கலாம், தர்ஜுமா மட்டும் படிக்கலாம்னு தாராளமா படிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா மற்ற அமல்கள்ல நம்ம ஈடு பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த தர்ஜுமா மட்டும் இப்ப நம்ம எடுத்து படிச்சாதான் உண்டு, நமக்கு டைம் கிடையாது. திக்ர் செய்யலாம், மற்ற எல்லா இபாதத்தும் செய்யலாம். நம்ம தர்ஜுமா படிக்கணும், தாராளமா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க. படிக்க நிறைய இப்ப புரிய வரும். இப்பெல்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டதுனால என்ன செய்யும், நிறைய புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்ஆனோடு நல்ல முறையில் தொடர்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.